தேசிய அளவில் ஆன்மீக நூல் வெளியீட்டு விழா. ஆன்மீக பார்வையில் திருக்குறள் குரல் ஓசை ஒன்று நடைபெற்றது. ஆன்மீக பார்வையில் திருக்குறள் என்ற புத்தக வெளியீட்டு விழா ஸ்ரீ ஐயப்பன் திருமண மண்டபம், வண்ணாரப்பேட்டை, திருநெல்வேலியில் நடைபெற்றது. ஆன்மீக பார்வையில் திருக்குறள் இந்த தொடர் வரிசை புத்தகமானது தேவாசிர் லாரி கர்த்தாக்கத்தில் உருவானது. இந்த புத்தகத்தின் நோக்கம் இளைய சமுதாயத்தினருக்கு எளிமையாக திருக்குறளை ஆன்மீக கண்ணோட்டத்தில் ஸ்ரீலஹரி கிருஷ்ணாவின் அருளுரையின் மூலம் விளக்கப்பட்டது. இது இன்றைய தலைமுறையிடம் பெரும் வரவேற்பை பெறும். இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு மீனாட்சி சுந்தரம் மூத்த வழக்கறிஞர் தலைமையுரையாற்றினார். மகா சோமா சுந்தரமூர்த்தி புத்தக மதிப்புரையாற்றினார். இந்த புத்தகத்தை வழக்கறிஞர் சிவபத்மநாபன் வெளியிட வழக்கறிஞர் ராமநாதன் மற்றும் லயன்ஸ் கிளப் துணை ஆளுநர் ஜான் சுபாஷ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். மகா சோமா சுந்தரமூர்த்தி தொடர்ந்து பேசினார். அதனைத் தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர் மீனாட்சி சுந்தரம் பேசினார். உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு முதலிடத்தை பெற்ற மத சார்பில்லாத ஒரே நூல் திருக்குறள். இதுவரை 80 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். விழா ஏற்பாடுகளை மனுஜோதி ஆசிரமத்தின் நிர்வாகி பால் உபாசன் லாரி, லியோ பால் ஜி லாரி மற்றும் தேவ இந்திரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்.